ராமலிங்கம், எங்க நடக்குது அந்த கூத்து? பார்க்கல தாமா அந்த கூத்து நடக்குது. நீங்க பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. வாங்க உள்ள வாங்க, வந்து பாருங்க அந்த கூத்த. வாங்கம்மா. எங்க? இங்கேதாம்மா. அங்க பாருங்க. அங்க பாத்தீங்களாமா பேத்திங்களோட சேர்ந்து விளையாடுறத? இலக்கியா, இலக்கியா, ஐயோ மாட்டிக்கிட்ட. ரோஜா குட்டி, விளையாடுனது போதும், சாப்பிடலாமா? உடனே வாங்க. வா வாங்க. உட்காரு, சாப்பிடலாமா? சம்மந்தி, நீங்களும் சாப்பிடுங்க. இலக்கியாவுக்கும் கொடுங்க. இந்தா. நீ சாப்பிடு. நல்லா சாப்பிடு ரோஜா குட்டி. நல்லா இருக்க சம்மந்தி? ரொம்ப நல்லா இருக்கு சம்மந்தி. ஐயோ ஐயோ, இந்த அக்கிரமத்தை பாத்தியா? உன் மாமியாரு சம்மந்தி சம்மந்தின்னு என்ன மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்டா. அப்போ இப்போ அந்த ராசத்தி அம்மாவை சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிடுறா. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. உனக்கே இப்படி இருக்குன்னா எனக்கு எப்படிமா இருக்கும்? யோசிச்சு பாரு. ஆமாண்டி, உன் மாமியார் போற போக்கே சரியில்லை. இன்னைக்கு வீட்டுக்கு தெரியாம அந்த ரோஜாவை கொஞ்சிட்டு இருக்கிறவ நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. குழந்தை மட்டும் வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்து அவ அம்மாவை எப்படியாவது உன் புருஷனும் ராசாத்தியும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்புறம் உன் கதி அதோ கதிதான். உன்னை அத்தை விட்டுட்டு உன் புருஷன் கூட அவ குடும்பம் நடத்த போறா. அதுக்கு அந்த மொத்த குடும்பமும் உடந்தையா இருக்க போகுது. இந்த நல்ல காரியத்தை பண்ணதுக்காக அந்த ராசாத்தியையும் இனியனையும் உன் மாமியாக்காரி வீட்டுக்குள்ள சேர்த்துக்க போறா. எல்லாரும் ஒண்ணு மண்ணா சந்தோஷமா இருக்க போறாங்க. நீ மட்டும் தனியா மூலையில உட்காந்துட்டு இருக்க போற. நினைச்சு பார்க்கவே எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது. அப்படியெல்லாம் நான் நடக்க விட்டுருவேன் நினைக்கிறியா? அதுவும் நான் இருக்கும்போது. அந்த ஸ்னேகாவை தான் என்னால போட்டு தள்ள முடியல. ஏகப்பட்ட இடைஞ்சல். அந்த ராசாத்திய போட்டு தள்ள எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லை. என்னடி சொல்ற? ஆமாமா, எல்லா ஏரியாலையும் எனக்கு பிரச்சனையா வந்து நிக்கிறது அந்த ராசாத்தி தான். பிசினஸ் கான்ட்ராக்டையும் என்ன கையெழுத்து போட விடாம அந்த ஏகாம்பரத்துக்கிட்ட என்ன அசிங்கப்பட வச்சா. இப்போ என் குடும்ப வாழ்க்கையையும் அந்த ரோஜா ஸ்னேகாவை வச்சு காலி பண்ண பாக்குறான். அதுக்கு முன்னாடி நான் அவளை காலி பண்றேன். பாத்துடி. இல்லம்மா, இந்த வாட்டி என் குறி தப்பாது. அந்த ராசாத்திய போட்டு தள்ளிட்டு தான் மறு வேலை. இத பாருங்கம்மா, இந்த மாதிரி எது நடந்தாலும் நான் உங்ககிட்ட வேவு பார்த்து சொல்லிடுறேம்மா. நான் உங்க அடிமைம்மா. ஏய் இரு, என்ன அடுத்து தலையை தானே சொரிய போற? இந்தா கோயிலாமாண்ணா, கோயிலாமா.
அப்பாடா. டேய் முரளி பையல, ஒன்னால இன்னைக்கு என் பொழப்பு நல்லபடியா போச்சுடா. டெய்லி இப்படி எவனாவது ஒருத்தன் சிக்கனா என் வாழ்க்கை நல்லபடியா போகும். டேய் நீ எங்க இருந்தாலும் நல்லா இருடா. எப்படியும் நல்லபடியா முடிஞ்சதுல. ஆமா மாமா. இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராசாத்தி அண்ணி வாங்க குடு. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது அண்ணி. சரி போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் டீ போட்டு வைக்கிறேன். சரிங்க அண்ணி. என்ன வீடே ஒரே அமைதியா இருக்கு, எங்க குட்டிஸ் எல்லாம் காணோம்? நீங்க போகும்போது பார்க் போனாங்க, அப்ப போனவங்க தான் இன்னும் வரல. இவ்ளோ நேரமா பார்க்ல இருக்காங்க? ஆமா, நான் போனும் பண்ணி பாத்துட்டேன். அங்கதான் மரகதம்மா கூட விளையாடிட்டு இருக்காங்களா. ஏ மாமா, பெரிய அத்தைக்கு ரோஜா மேல இவ்ளோ பாசம் இருக்கு. எதுக்கு இப்படி யாருக்கும் தெரியாம கோவிலு பார்க்குன்னு வெளியில போய் சிரமப்படணும்? பெரிய வீட்டுக்கே ரோஜா குழந்தைய வர வச்சு விளையாடிக்கலாம்ல. அது எப்படி ராசாத்தி? அந்த வீட்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. சரி, பெரிய வீட்டுக்கு வேண்டாம், நம்ம வீட்டுக்கே வந்து பசங்களோட விளையாடலாம்ல. இங்கதான் ஒரு பிரச்சனையும் இல்லையே. ரசதி, பெரியமாவோட சங்கடம் உனக்கு புரியல. குடும்ப கௌரவம்னு எத்தனை தடவை நம்ம எல்லார்கிட்டயும் சத்தம் போட்டிருக்காங்க. ஆனா இப்ப அவங்களால குடும்ப கௌரவத்தை பெருசா நினைக்க முடியாதபடி ரோஜா மேல இருக்கிற பாசம் தடுக்குது. அதே நேரத்துல அதை எல்லாரும் முன்னாடி வெளிப்படையா காட்டிக்க முடியல. அப்படி காட்டிக்கிட்டா அவங்களோட கொள்கை பிடிப்பு கௌரவம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடும்ல. அதான் யாருக்கும் தெரியாம பார்க்குக்கு வர வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? கூடி சீக்கிரமே பெரியமா ரோஜாவை தான் வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்களா இல்லையான்னு பாரு. மரகதா, 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 எங்க இருக்க? குமரா, அம்மா எங்கப்பா? அப்பா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா. கோயிலுக்கு போயிருக்காளா? என்னப்பா அது, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவ கையெழுத்து போடணும். இந்த நேரத்துல கோவிலுக்கு எப்பமா போனா? காலையில 9 மணிக்கே போயிட்டாங்க. அப்ப போனவளா இன்னும் வரல? அப்பா, பெருமாள் கோயில்ல வேண்டுதல்னு சொல்லி வடகாசெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிருக்காங்கப்பா. அம்மா எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாது. எதுக்கு வம்பு? என்ன என்னடா என்ன? மறுபடியும் விளையாடணுமா? ஐயோ, சரி வா, எப்பவும் விளையாடிட்டே இருக்கணும். சரி வா போலாம் வா. போன் எடுக்க மாட்டேங்கிறாட. அப்பா, நீங்க டிரைவருக்கு போன் போடுங்கப்பா. ஐயோ, நேசமணி ஐயா போன் பண்றாரு. இப்ப என்ன பண்றது? அந்த அம்மாட்ட கொண்டு போனா அந்த அம்மா அடிக்க வருமே. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஐயா, அம்மா கிட்ட போனை கொடுப்பா. ஐயா, அம்மாவை கோவில் இறக்கி விட்டுட்டு நான் டீசல் போட பங்க் வந்திருக்கேன் ஐயா. நான் கோவிலுக்கு போன உடனே கொடுத்துறேன்யா. அப்படியா? சரி, போன உடனே கொடு. என்னாச்சு மாமா? டிரைவர் அவளை கோவில் இறக்கி விட்டுட்டு டீசல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்க் வந்திருக்கானா. கோவிலுக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்றான். அப்பா, ரொம்ப அர்ஜென்ட்டாப்பா. ஆமாம்மா, ரெஜிஸ்ட்ரேஷன் வெயிட்டிங்ல இருக்குமா. இவ கையெழுத்து வேணுமா? கோயில்ல இவ்வளவு நேரமா அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஆமா, எந்த கோவிலுக்கு போயிருக்கான்னு சொன்ன? நம்ம ஊர் பெருமாள் கோயிலுக்கு தான்ப்பா. அந்த கோயில் அர்ச்சகர் நம்பர் என்கிட்ட இருக்கு, அவருக்கு போன போறேன். ஐயா சொல்லுங்க. ஒன்னும் இல்ல சாமி, நம்ம வீட்டம்மா கோவிலுக்கு தான் வந்திருக்காங்களாம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவங்க அங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? கோயிலுக்கு வந்திருக்காளா? என்ன சொல்றேள்? நம்ம கோயில்ல மராமத்து வேலை நடந்துட்டு இருக்கு. கோயில் நடசாத்தி 1 வாரம் ஆறுது.
நானே வேலை இல்லாம பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஒரு வாரமா கோயில் நட சாத்தி இருக்கா? பின்ன ஆமாங்க ஐயா. என்ன நேத்து கூட அக்கா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க மாமா. நேத்து கூட பெருமாள் கோயிலுக்கு போறேன்னு போயிட்டு வந்தாடா. அது ஏதாவது பக்கத்து ஒரு கோயிலா இருக்கும்யா. நம்ம கோயில் சாத்தி தான் இருக்கு. அப்படிதான். சரி, நான் வச்சிடுறேன். ஐயா கொஞ்சம் லைன்லயே இருங்கோ. வச்சுறாதேள். உஷா, all fall down. ஐயா உங்க வீட்டம்மா சின்ன குழந்தையாட்டம் நம்ம பார்க்ல ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க சாமி? நான் பார்த்துட்டு இருக்கிறத தான் சொல்றேன். ஒரு 6 வயசு குழந்தை ஒண்ணு, அப்புறம் ஒரு பெரிய குழந்தை ஒண்ணு, 2 பொம்மநாட்டிகள் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கா. நல்லா பாத்தீங்களா? அது மரகதம் தானா? சாக்ஷாத் அவாளே தான். சரி, நான் பாத்துக்கிறேன். போன வைங்க சாமி. சரி, நல்லது. வா, என்னாச்சு? பாத்தியா உங்க அம்மாவோட பித்தலாட்டத்தை? கோயிலுக்கு போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு பார்க்குக்கு போய் பேத்தியோட ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காளாம். என்ன மாமா சொல்றீங்க? அக்காவா அது? நல்லா பாத்தாராமா அவரு? நல்லா பாத்துட்டு தானே சொல்றாரு. ஐயோ பாவம், அம்மா மாட்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு ரோஜாவை பேசாம நம்ம வீட்டு வாரச்சா எடுத்துக்கலாம்னு சொன்னதுக்கு எவ்வளவு குறி குறிச்சா. இப்ப பாருங்க, யாருக்கும் தெரியாம பேத்தியோட கொஞ்சம் குழாவிட்டு இருக்கா. இருக்கட்டும், அவளை கையும் களவமா பிடிக்கிறேன். குடும்பங்க மாமா, நாங்களும் கூட வரோம். டேய் குமரா, நீ மட்டும் என்னடா முழிச்சுக்கிட்டு இருக்க? உன் பொண்ணு கூட தான் உங்க அம்மா விளையாண்டுட்டு இருக்கா. வா, வந்து பாரு. வாங்க. பாத்தீங்களா, பெட்ரோல் பங்க்ல டீசல் போட்டுக்கிட்டு இருக்காராமா. இவனும் அவளோட சேர்ந்து போய் சொல்றான். இப்ப பாரு. மறுபடியும் ஐயா தான். ஐயா இப்பதான் டீசல் போட்டு பெட்ரோல் பங்க்ல இருந்து வெளியே வரையா. எந்த பெட்ரோல் பங்கடா தம்பி? ஐயா நம்ம ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தானேயா, அங்கதான் ஐயா. அப்படியா? நீ சொல்ற அதே பெட்ரோல் பங்க்ல தான் இப்ப நானும் நிக்கிறேன். கொஞ்சம் அப்படியே இடது பக்கம் திரும்பி பாரு. ஐயோ ஐயா, ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உனக்கு இங்கதான் பெட்ரோல் பங்க் இருக்கா? நீ கூட சேர்ந்து போய் சொல்றியா? ஐயா அம்மா தான் உண்மையை சொல்லக்கூடாது, சொன்னா உடனே வேலையை விட்டு தூக்கிடுவான்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அதான் நீ போய் சொன்னதுனால இப்ப நான் உன்னை வேலையை விட்டு தூக்க போறேன். இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நான் புள்ள குட்டிக்காரன் ஐயா, என்னை வேலை விட்டு தூக்கிடாதீங்க ஐயா. சரி சரி, பொழைச்சு போ. ரொம்ப நன்றிங்க ஐயா. இருங்கய்யா, நான் அம்மா கிட்ட போய் நீங்க வந்திருக்கிற தகவலை நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். டேய் இருடா, அவசரப்படாத. நாங்க இங்க வந்ததையோ உன்னை நான் பார்த்ததையோ அவகிட்ட காட்டிக்காத. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ எங்களை பாக்குற, சரியா? சரிங்கய்யா. அம்மா எங்க இருக்காங்கண்ணா? அங்க உள்ள பார்க்ல இருக்காங்க. பாப்பா குமரா. ரோஜா குட்டி ஓடி வா. எங்க இருக்க ரோஜா குட்டி? கையில மாட்றாள பாரு. இலக்கியா, நீங்க அவ கூட சேர்த்துக்கிட்டியா? யாரும் இல்ல. ரோஜா பாத்துமா. ஏய் ரோஜா, இங்க வா, இங்க வா. இங்க ஓடுற நீ? கண்ண கட்டி இருக்கேன் நானு. பாருங்களேன்.
பாத்து மெதுவா. பேத்தி மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. வாங்கப்பா, அம்மாவை பிடிச்சு அவங்க அசடு வழியறத நான் பார்க்கணும். வாங்க, அவங்க முன்னாடி போய் நிக்கலாம். வேணாமா, இது பொது இடம், ஈஸியா பேசி சமாளிச்சுடுவா. வீட்டுக்கு வரட்டும், அங்க வச்சு உங்க சேரிய. ஆமா புனிதா, வீட்டுக்கு வந்து இன்னைக்கு என்ன கதை சொல்றாங்கன்னு பாப்போம். ஐயோ நான் புடிச்சிட்டேன். நான் தான் ஜெயிச்சேன். பாத்தியா ரோஜா குட்டி? சமந்தி, நான் உங்களைய புடிச்சிட்டேன். ஐயோ ரோஜா குட்டி. ரோஜா குட்டி, இன்னைக்கு விளையாடினது போதும். மீதி விளையாட்ட நாளைக்கு வச்சுக்கலாமா? ஓ சமந்தி, நீங்க 3 பேரும் முன்னாடி போங்க. நான் இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பின்னாடியே வந்துறேன். போங்க. சரி, சீக்கிரம் வாங்க பாட்டி. வா. என்ன பார்த்ததா பாட்டி கிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க போங்க. போங்க. வா வரேங்க. வாங்க, அவ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாம முந்திப்போம். வாங்க. வா. டேய், ஐயா, என் பிள்ளைங்க மேல சத்தியமா நீங்க வந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லவே மாட்டேங்கய்யா. அவ வந்துகிட்டு இருக்கா, வந்து சேருங்க. சரிங்கய்யா. பாட்டி போலாமா? இரு, பாட்டி வரட்டும், சொல்லிட்டு கிளம்பலாம். வா. சமந்தி, பார்த்து பத்திரமா பசங்களை கூட்டிட்டு போங்க. சரிங்க சமந்தி. நாளைக்கு எப்ப எங்க மீட் பண்ணலான்னு நான் போன் பண்ணி சொல்றேன். கிளம்புடா. வரேன்டா ரோஜா குட்டி. நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். பாய் இலக்கியா. பாட்டி. பாய் ரோஜா, பாட்டி டாடா சொல்லு. வர சமந்தி. பார்த்து போயிட்டு வாங்க. பாவம் சமந்தி, எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டாங்க. வீட்ல எல்லாரையும் எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ. இன்னைக்கு வீட்ல இவங்களுக்கு இருக்கு கச்சேரி. வா போலாம். ரோஜா வா வா. அம்மா கொடுங்கம்மா. இத பாரு, இங்க என்ன நடந்ததுன்னு எதுவும் வீட்ல உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? நான் என்னத்த சொல்றது, அதான் லைவா பாத்துட்டாங்களே. ஏய், என்ன நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? சரிங்கம்மா, என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே போகாதுங்கம்மா. சரி, கார் எடு. சரிங்கம்மா. மரகத அத்தைக்கு ரோஜாவை பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல, ஆனா நம்ம வீட்டுக்கே வந்து பார்க்கலாங்களே. வாங்க வாங்க வாங்க. ரோஜா குட்டி, என்ன இவ்வளவு சந்தோஷமா வரீங்க? பாட்டிய பாத்துட்டு வரீங்களா? அதை ஏன் அத்தை கேக்குறீங்க? மரகதம் பாட்டி பார்க்குக்கு வந்து கேசரி வடையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து எனக்கு ரோஜாக்கு ஊட்டி கூட விட்டாங்க. ஓ, என்னாலே நம்ப முடியல அத்தை, இன்னைக்கு மரகத பாட்டி நடந்துகிட்டது. ஏன் கூடவும் ரோஜா கூடவும் சின்ன குழந்தை மாதிரி அவ்வளவு ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஆமா ராசாத்தி, மனசு நிறைய ரோஜா மேல பாசத்தை வச்சுக்கிட்டு சும்மா வெளியில கடுகடுன்னு நடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா அத்தை, வீட்டுக்கு தெரியாம எங்களை பார்க்க வந்திருப்பாங்க போல. பாட்டியை தேடிக்கிட்டு நேசமணி தாத்தா, குமரன் மாமா, புனிதா அத்தைன்னு எல்லாரும் வந்துட்டாங்க.
பாட்டி கிட்ட காட்டி கொடுக்காதீங்கன்னு தாத்தா எங்க கிட்ட சைக்கிளே சொன்னாரு. அதனால நாங்களும் அவங்கள பார்க்காத மாதிரி நின்னுட்டோம். மாமா, அத்தைக்கு ரோஜா மேல பாசம் அதிகமாயிடுச்சு. ஆனா அதே சமயம் தன்னோட கௌரவம் கெட்டக்கூடாதுன்னு முகமுடிய போட்டுக்கிட்டு சுத்துறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு ரோஜா மேல உள்ள பாசம் வரப்போகுது பாரு. அப்போ பெரியமா எதை பத்தியும் கவலைப்படாம ரோஜா தான் என் வாரிசுன்னு கூட்டிட்டு போக போறாங்களா இல்லையான்னு பாரு. நானும் அந்த நாளுக்காக தான் மாமா காத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி. இன்னைக்கு சம்மந்தி அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட வகையா மாட்டிக்கிட்டாங்க. அத எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ தெரியல. பேத்தி பாசம் வேணும்னா எல்லாத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும்.